ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இட்லி, தோசை, சாதம் அதுக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி குழம்பு, தக்காளி கிரேவி எப்படினாலும் வச்சுக்கலாம். அதான் எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம். சட்னிலாம் கொஞ்சம் போர் அடிச்சிச்சுன்னா இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் 4 தக்காளி வேணும். அதை மிக்ஸி ஜாரில் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 நாட்டு தக்காளி, 2 ஆப்பிள் தக்காளி, இல்லை இப்போனாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். ரொம்ப புளிப்பான தக்காளி வேண்டாம், அதனால தான் 2 நாட்டு தக்காளி, 2 ஆப்பிள் தக்காளி சொல்கிறேன். ஸோ அதில் 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் இல்லை தேங்காய் சில்லு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது குக்கரில் தான் சேர்க்குறோம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ குக்கர் அடுப்பில் வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, பிரியாணி இலை, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்ச மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ வெங்காயம் நல்லா ஒரு 3/4 பாகம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களோட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சேர்த்துட்டு பொடியோட பச்சை வாசனை போந்தடிக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, மீதி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கோங்க. அதாவது 4 தக்காளியில் 3 தக்காளியை அரைச்சிருங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சு இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அப்புறமா குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 3 விசில் முடிஞ்சு ப்ரெஷராக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்திங்கன்னா அப்படியே கமகமன் வாசனையோட ஒரு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கலர் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேலே நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் மேலே கொத்தமல்லி தழை மட்டும் தூவி விட்டேன். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சட்னி வச்சு போர் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரே ஒரு டைம் இட்லி தோசைக்கு இந்த தக்காளி குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தக்காளி குழம்பு வச்சு சாதம் வச்சுட்டு ஒரு அவரைக்காய் பொரியல், இல்லை சீனியா அவரைக்காய் பொரியல், இந்த மாதிரி ரொம்ப மசாலா சேர்க்காமல் வெறும் வெங்காயம் போட்டு வதக்கின பொரியல் வச்சு ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.